ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கங்காம்மா சமையலுக்கு இன்று வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம செய்ய போகுது இட்லி பொடி. எப்படி செய்வதென்று பாருங்கள். வடை சட்டி வச்சாச்சு. எண்ணெய் இல்லாமல் ட்ரையாக தான் வறுக்கணும். இப்போ என்ன செய்யணும், உளுந்தம்பருப்பு 1/4 கிலோ போடுறப்ப 1/4 கிலோ உளுந்தம்பருப்புக்கு அளவு சொல்கிறேன். பாருங்கம்மா, 1/4 கிலோ உளுந்து. இதை நல்லா எண்ணெய் ஊற்றாமல் வறுத்துக்கணும். எண்ணெய் இல்லாமல் ட்ரையாக வறுத்துக்கணுமா. நல்லா பொன்னிறமாக வர மாதிரி வறுத்துக்கணும்ப்பா. 1/4 கிலோ உளுந்து கருப்பு உளுந்து போட்டுட்டேன். உடம்புக்கு சத்து. வெள்ளை உளுந்து போடுறத விட கருப்பு உளுந்து போட்டோம்னா நம்ம உடம்புக்கும் நல்லது. நல்லா கொஞ்சம் சேவக்கட்டும். சிம்லேயே வச்சு நல்லா வறுக்கணும்ப்பா. நல்லா உளுந்து வாசம் வர வரைக்கும் வறுக்கணும். பாருங்கண்ணா, இந்த அளவுக்கு செவந்து வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை கொட்டிட்டு, இது 1/4 கிலோமா. இப்போ கடலைப்பருப்பு இங்கே பாருங்கள், அதில் பாதி. சரிங்களா? ரொம்ப கடலைப்பருப்பு போட்டோம்னா மண் மாதிரி இருக்கும். அதுக்காக கடலைப்பருப்பு ஒரு 100. அதையும் ட்ரையாக தான் வறுக்கணும். பாருங்கப்பா, இந்த அளவுக்கு வந்தோடனே அதையும் போட்டுருங்கப்பா. இப்போ அடுத்து கொள்ளு வந்து ஒரு 50. சளிக்கெல்லாம் நல்லது. அதனால் கொள்ளும் போட்டு எல்லாம் அறுத்து வச்சா சளிக்கு எல்லாத்துக்கும் உடம்புக்கும் நல்லது. அதனால் எல்லா தானியமும் போட்டு வறுக்கணும். கொள்ளு 50. பாருமா, நல்லா வெடிச்சிருச்சுப்பா. கொள்ளு நல்லா பொரிஞ்சு வெடிக்குது பாருங்கள், படப்படன்னு. இந்த அளவுக்கு வறுத்தோன்னா போதுமா. இதையே எடுத்து அப்படியே அதில் கொட்டிடுங்க. அடுத்து பாசிப்பருப்பு அதே மாதிரி 50. அதையும் இப்படி பொன்னிறமாக வறுத்துக்கணும். சிம்லேயே வச்சு வருங்கப்பா. பாசிப்பருப்பு 50, கொள்ளு 50, இது மட்டும் 100. கடலைப்பருப்பு மட்டும் 100, உளுந்தம்பருப்பு 1/4 கிலோ. அது கருப்பு உளுந்தம்பருப்பு. மற்றதெல்லாம் 50 போட்டால் போதும்ப்பா. தருங்க, இதுவும் வறுத்தாச்சு. அடுத்து எள்ளுப்பா, எள்ளு 50. எள்ளு நல்லா படப்படன்னு வெடித்தோன்னே அதையும் தூக்கி கொட்டிடணும். பாருமா, நல்லா படப்படன்னு பொரியுது பார்த்தீங்களா? நீங்கள் செய்ததை நல்லா எல்லாம் ஒன்று சொன்ன மாதிரி பொரிஞ்சோடனே அதையும் தூக்கி அதையே அதோடைய கொட்டிடணும். எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சுப்பா. அதையும் கொட்டிடணும். இப்போ பொட்டுக்கடலை அது ஒரு கொஞ்சம், அது ஒரு 50 கிராம் கம்மியாகவே போடுங்க, போதும். அதுவும் அதிகமாக போட்டால்
கொஞ்சம் மண் மாதிரி இருக்கும். அது ஒரு 50 கிராம் கம்மியாக 25 கிராம் போடணும். அதையும் லைட்டாக வறுத்துக்கணும். அது லேசாக சூடு வந்தால் போதும்ப்பா. இது சூடு வந்தால் போதும். இதையும் அதிலே கொட்டிக்கோங்க. இப்போ என்ன செய்யலாம், பூண்டு ஒரு குடு எவ்வளோ நமக்கு தேவையோ அதையும் போட்டு நல்லா அந்த சூட்லேயே தோலோடையே வறுத்துருங்கப்பா. அது எண்ணெயெல்லாம் ஊற்ற வேணாம், எல்லாமே ட்ரையாக தான் வறுக்கணும். அப்போ தான் அது சிக்கடிக்காமல் இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் நாள் வச்சுருந்தோம்னா அது சிக்கு வாசம் வந்துடும்ப்பா. இது எண்ணெய் ஊற்றி வறுத்தோம்னா அது வந்து அப்படியே பிசு பிசுன்னு ஒட்டிரும்ப்பா அதில். அதனால் ட்ரையாக இதை வறுத்துக்கோங்க. இதை நல்லா வறுத்தாச்சு. இப்போ இது தனியாக எடுத்து வச்சுருங்க. அதை ஒன்றா போட வேணாம். இப்போ என்ன செய்யலாம், தேவையான அளவு உப்பு போடுறோம். உப்பை போட்டு வரமிளகாயை போட்டுறோம். உரப்புக்கு தக்கன வரமிளகா போடுங்க. நான் ஒரு 50 கிராமுக்கு ஒரு கொஞ்சம் மிளகா எடுத்து வச்சிட்டேன். பாருங்கள், இது கொஞ்சம் காரமாக இருக்குன்னு நம்ம பார்த்து போட்டுக்கிறது தான். அது உப்போடு போட்டோம்னா அந்த கார நெடி இருக்காது. அதனால் உப்போடு போட்டு நல்லா சிம்லேயே வறுத்துருங்க. மிளகாயும் நல்லா வறுத்தாச்சு. பாருங்க, சலசலன்னு சவுண்டு கேட்குது. உடச்சா இந்த பாருங்க, இந்த மாதிரி இருந்தால் போதும். இப்போ என்ன செய்யலாம், அதையும் போன வருதாட்டுக்கு அதை கொட்டியாச்சுப்பா. இப்போ வெறும் வடை சட்டியில் ஒரு பிடிச்ச பொடி கருவேப்பிலை, அதை என்ன செய்கிறோம், கருவேப்பிலையும் நல்லா பொரியட்டும்பா. எண்ணெய் எதுக்குமே ஊற்றக்கூடாது. பாருங்க, இது நல்லா வறுபட்டுருச்சுப்பா. தனியாக வச்சுக்கணும். மிளகாயும் கருவேப்பிலையும் பூண்டு எல்லாம் தனியாக வச்சு அதை ரவுண்டு விட்டுட்டு அதை நுணுங்கினோன்னா அதுக்கப்புறம் பருப்பு போடணும்ப்பா. இது என்ன செய்கிறோம், அந்த கருவேப்பிலை வறுக்கும்போதே இந்த பூண்டை 1-2 நசுக்கி போட்டுருங்க. அப்போ கொஞ்சம் சீக்கிரம் வணங்கிடும். இப்போ சீக்கிரம் அரைப்பட்டுரும். முழுசாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் திப்பியாக இருக்கும். அதனால் இது சூடு இருக்கையிலே இதை போட்டுருங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு, பெருங்காயம் என்கிட்ட கட்டி பெருங்காயம் இல்லைப்பா, அதனால் நான் தூள் பெருங்காயமே போடுறேன்.
அதையும் லேசாக சூடு பண்ணி எல்லாம் மிளகாயோடய போட்டு அரைச்சிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டப்பா. அவ்வளோதான்ப்பா, போய் அரைச்சிட்டு வந்து காட்டுறேன். பாருங்கப்பா, பொடி அரைச்சி வச்சு வந்தாச்சு. நல்லா இந்த அளவு கொஞ்சம் லைட்டாக பிறுபிறுன்னு அரைச்சிக்கோங்க. அப்போ தான் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா தூள் உப்பு போட்டு கலந்துக்கோங்க. இது சாப்பிட்டு அம்மா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இட்லி பொடி ரெடி.